இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் குவிஸ் 1க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி டேஸ். இந்தியன் ஹிஸ்ட்ரியில் யூரோப்பியன்ஸோட அரைவியல் பீரியட் வந்து எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மிடிவல் பீரியட். செகண்ட் ஒன், இந்தியாஸ் மாடர்ன் ஹிஸ்டரி பிகின்ஸ் டேஸ் செஞ்சுரி. இந்தியாவோட மாடர்ன் ஹிஸ்டரி வந்து எந்த பீரியடில் எந்த செஞ்சுரியில் வந்து தொடங்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 18th century AD. Third one, collection of administrative records are preserved in dash. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸோட கலெக்ஷன் வந்து எந்த இடத்துல ப்ரெசர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்ச்சிவ்ஸ். ஆர்ச்சிவ்ஸில் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரெசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் ஒன், அக்கார்டிங் டு ஹிஸ்டோரியன்ஸ் ஹிஸ்ட்ரி இஸ் ரிட்டன் மெயின்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஸ். ஹிஸ்டோரியன்ஸ் பொறுத்து ஹிஸ்ட்ரி வந்து எது பேசிஸ் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சோர்சஸ். கிடச்சிருக்க சோர்சஸ் வச்சு தான் வந்து ஹிஸ்டரியை எழுதியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், த ரைட்டிங் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி வாஸ் அஃபெக்டட் பை டேஸ். இந்தியன் ஹிஸ்ட்ரி எழுதுறது யாரால் அஃபெக்ட் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெர்சியன்ஸ். செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டு கிவன் நோட்ஸ். சிக்ஸ்த் ஒன், இங்கே வந்து ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற கரெக்டான ஹிண்ட்டை வந்து இந்த பிளாங்க்கில் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், வேர் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். எங்கே வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸும் டாக்குமெண்ட்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆர்ச்சிவ்ஸ். செகண்ட் ஒன், டேஸ் ஹெல்ப் யூரோப்பியன்ஸ் டு நோ அபவுட் த இந்தியன்ஸ் வெல்த். இந்தியன்ஸ் வெல்த் பற்றி யூரோப்பியன்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரிட்டன் சோர்சஸ். தேர்ட் ஒன், ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ டேஸ். ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்து என்னவா கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மெட்டீரியல் சோர்சஸ். ஃபோர்த் ஒன், ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஆர்ச்சிவ்ஸ். ஏசியாவில் இருக்கிறதே பெரிய ஆர்ச்சிவ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டெல்லி. ஃபிஃப்த் ஒன், த ஓல்டஸ்ட் ஆர்ச்சிவ்ஸ் இன் சவுத் இந்தியா இஸ் லொக்கேட்டட் டேஸ். சவுத் இந்தியாவில் ஓல்டஸ்ட் ஆர்ச்சிவ்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சென்னை. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர், லுக் அட் த கிவன் பிக்சர்ஸ் அண்ட் மேக் டேபுலேஷன். இங்கே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ரிட்டன் சோர்சஸ் எது ஆர்ச்சிவ்ஸ் எதுன்னு கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட். பேம்ப்ளெட் எது கீழே வரும்னா ரிட்டன் சோர்சஸ். நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா எப்பிக். இந்த எப்பிக்கும் வந்து ரிட்டன் சோர்சஸ். ஸோ ரிட்டன் சோர்சஸ் கீழே எழுதியிருக்கேன். தென் கவர்மெண்ட் டாக்குமெண்ட், இதுவும் ரிட்டன் சோர்சஸ். நெக்ஸ்ட்டு ஆர்ச்சிவ்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ்லேருந்து எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்ச்சிவ் பார்த்தீங்கன்னா சித்தனவாசல். தென் செகண்ட் ஆர்ச்சிவ் பார்த்தீங்கன்னா காயின். தென் தேர்ட் வந்து ஸ்டாச்சு. தென் ஃபோர்த் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். ஃபோர்த் ரோமன் லெட்டர், 8th கொஸ்டின், லுக் அட் த பிக்சர், ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இந்த பிக்சர் பார்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹி வாஸ் அ ஃப்ரெஞ்ச் டிரான்ஸ்லேட்டர் இன் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் இவர் வந்து ஃப்ரெஞ்ச் டிரான்ஸ்லேட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் யார் நீங்கள் எழுதணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனந்தரங்கம். நெக்ஸ்ட் பி, ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, டயரிஸ். ஃபிஃப்த் ரோமன் லெட்டர், மார்க் த ட்ரேட் சென்டர்ஸ் லொக்கேட்டட் ஆன் த அரேபியன் கோஸ்ட் இன் த கிவன் சென்டர்ஸ். இங்கே 9th ஒனில் நிறைய ட்ரேட் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அரேபியன் கோஸ்ட்டில் லொக்கேட் ஆகிருக்க ட்ரேட் சென்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த மேப்பில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியா பொலிட்டிக்கல் மேப். அரேபியன் கோஸ்ட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்க ஃபஸ்ட்டு ட்ரேட் சென்டர் பார்த்தீங்கன்னா அகமதாபாத். தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோச். தேர்ட் ஒன் வந்து சூரத். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து சால்சட். ஃபிஃப்த் ஒன் வந்து பாம்பே. இதெல்லாம் தான் வந்து அரேபியன் கோஸ்ட்டில் லொக்கேட் ஆகிருக்க ட்ரேட் சென்டர்ஸ். இந்த டாட் இருக்க இடத்துல தான் வந்து இந்த பிளேஸ் எல்லாம் இருக்குது. தென் பிளேசஸை வந்து நான் இங்கே பாக்ஸ்குள்ளே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 6th ரோமன் லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். எக்ஸாம்பிள் பக்கத்தில் பிளாங்காக விட்டுருக்காங்க, இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரிட்டன் சோர்சஸ். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர்ஸ், டயரிஸ் அண்ட் ட்ராவல் அக்கௌண்ட். இதில் ஏதாச்சும் ஒன்று எழுதுனா கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ஆர்ச்சிவ்ஸ். ஆர்ச்சிவ்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா, தென் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். 7th ரோமன் லெட்டர், ஷார்ட் அவுட் த ஈவெண்ட்ஸ். இங்கே வந்து ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டான ஆர்டருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இதில் ஃபஸ்ட் ஈவெண்ட்டாக வந்து இந்த செகண்ட் ஒன் வரும். தென் செகண்ட் ஈவெண்ட்டாக வந்து ஃபோர்த் ஒன் வரும்.
அண்ட் தேர்ட் ஈவெண்ட்டாக வந்து ஃபஸ்ட் ஒன் வரும் அண்ட் ஃபோர்த் ஈவெண்ட்டாக வந்து தேர்ட் ஒன் வரும். நெக்ஸ்ட்டு 8th Roman லெட்டர். அப்சர்வ் த பிக்சர், ஆன்சர் த கொஸ்டின்ஸ். 12th ஒன் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இது வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். இதை பற்றின கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் த ஓல்டு நேம் ஆஃப் த பில்டிங் இஸ். இந்த பில்டிங்கோட ஓல்டு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் ஒயிட் டவுன். தென் செகண்ட் ஒன் த பில்டிங் வாஸ் பில்ட் பை விச் யூரோப்பியன் கண்ட்ரி. இந்த பில்டிங்கை கட்டின யூரோப்பியன் கண்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பிரிட்டன். தேர்ட் ஒன் டியூரிங் விச் அக்கேஷன் த சீஃப் மினிஸ்டர் வில் மார்ச் இன் த பில்டிங் அண்ட் ஹாய்ஸ்டிங் த ஃப்ளாக். எந்த அக்கேஷன் அப்போது சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த பில்டிங்கில் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் வந்து இங்கே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 9th Roman லெட்டர். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். 13th ஒன் இங்கே ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து கரெக்டாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் இன் 1935 இட் வாஸ் ஃபார்மலி செட்டப் அண்ட் வாஸ் எம்பவர்ட் டு இஷ்யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் கரன்சி. ஆன்சர் ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்க் தான் வந்து 1935 ஃபார்முலா செட் பண்ணிவிட்டு இந்தியன் கரன்சியை வந்து கொடுக்கறதுக்கான அதிகாரத்தை பெற்றுச்சு. செகண்ட் ஒன் இட் இஸ் ஆல்சோ ஏ ப்ரூஃப் ஆஃப் த ஆர்ட் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர். இது வந்து இந்தியன் ஆர்கிடெக்சரோட ஆர்ட் அண்ட் டெக்னாலஜியோட ப்ரூஃப்னு சொல்கிறாங்க, ஆன்சர் பார்லிமெண்ட். தேர்ட் ஒன் ஹீ டுக் எ கிரேட் எஃபர்ட் டு இஷ்யூட் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் ஹீ ஓப்பன்ட் எ நியூ சாப்டர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். ஆன்சர் டாட்வெல். Fourth one, his diaries contain the relationship between India and French. He was only written secular record during that period. Answer Anandarangam. 10th Roman letter. Read the paragraph and answer the questions. இந்த paragraph read பண்ணிட்டு கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a dash trading factory established by the British on the east coast of India. ஆன்சர் மசூலிப்பட்டினம். இந்தியாவோட ஈஸ்ட் கோஸ்டில் பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரேடிங் ஃபேக்ட்ரி வந்து மசூலிப்பட்டினம். செகண்ட் ஒன் த டேஷ் பிளேஸ் அப்டைன்டு பை மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் போர்ச்சுகீஸ் அண்ட் இங்கிலாந்து. எந்த பிளேஸ் வந்து போர்ச்சுகீஸ் அண்டு இங்கிலாண்டோட மேரேஜ் ரிலேஷன்ஷிப்னால கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் பாம்பே. தேர்ட் ஒன் த டேஷ் ஃபோர்ட் வாஸ் பில்ட் இன் த சிட்டி ஆஃப் த ப்ரெசன்ட் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. ஆன்சர் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் தான் தமிழ்நாடோட ப்ரெசன்ட் கேபிட்டலில் கட்டப்பட்ட ஃபோர்ட்டு. ஃபோர்த் ஒன் த இங்கிலீஷ் மர்ச்சன்ட் அப்டைன்ட் த பிளேஸ் ஆஃப் மெட்ராஸ் ஃப்ரம் த ரூலர் ஆஃப் டேஷ். இங்கிலீஷ் மர்ச்சன்ட் வந்து மெட்ராஸை எந்த ரூலர்கிட்ட இருந்து பெற்றார்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் சந்திரகிரி. சந்திரகிரி ரூலர்கிட்ட இருந்து தான் மெட்ராஸை இங்கிலீஷ் மர்ச்சன்ட் வந்து வாங்கிக்கிட்டாரு. Next 11th Roman letter. The Europeans in the table are marked tick in the circle. இந்த டேபிளில் கொடுத்துருக்க யூரோப்பியன்ஸை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு யூரோப்பியன்ஸ், தென் டச் வந்து யூரோப்பியன்ஸ். இந்த சர்க்கிள்குள்ளே டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் வந்து யூரோப்பியன்ஸ், தென் டேனிஷ் வந்து யூரோப்பியன்ஸ். 8th ஸ்டாண்டர்டுக்கான குவிஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் ஒர்க் புக் சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.